ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா, பல தம்பதிகளுக்கு கர்ப்பம் தங்குறதுலேயே ரொம்ப தாமதம் ஏற்பட்டுருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டையுடைய தரம் கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னா விந்தணுக்களுடைய தரம் குறைவாகவோ, எண்ணிக்கை குறைவாகவோ, இல்லை மொட்டிலிட்டி குறைவாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் பெண்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டையும் அண்ட் ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதோடைய துடிப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான 2 உணவுகளை சொல்லியிருக்கேன். இது 2 in 1ன்னு கூட சொல்லலாம். கருமுட்டை வளர்ச்சி, விந்தணு வளர்ச்சி ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு மாதத்தில் நீங்கள் கருத்தரிக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உணவுகள் கட்டாயம் ஒரு மாதத்தில் 30 நாள்னா 30 நாளுமே உங்களுடைய ஃபுட் சைக்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் லிங்க்னா பாருங்கள். அதில் உள்ள ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கருத்தரிக்க முயற்சி செய்கிறப்ப நம்மளுக்கு கருமுட்டையோடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தரம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் அப்படிங்கிறது சரியாக அமையணும். பொதுவாக ஆணுடைய விந்தணு அப்படின்றதுல 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். பெண்ணுடைய அந்த கருமுட்டை அப்படின்றதுல 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். இந்த 46 குரோமோசோம்ஸில் ஏதோ ஒன்று டேமேஜாக இருக்குது, இல்லை 2 குரோமோசோம், இந்த 23 குரோமோசோம் 2 ஜாயின் ஆகிறப்ப அந்த ஜாயினில் ஏதோ சரியாக ஜாயின் ஆகாமல் விட்டுருச்சு அப்படின்னாலும் ப்ரெக்னன்சி அந்த மாதம் உங்களுக்கு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் கருமுட்டோடைய தரம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ செல்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சரி செய்கிற விதமாக தான் இந்த 2 உணவுகளும் இருக்கும். அதே மாதிரி விந்தணுக்கள் பொறுத்த வரைக்கும் விந்தணுக்கள்லையும் உள்ள டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு விந்தணுக்கள்லாம் இருக்கும், ஆனால் விந்தணுக்களுடைய சைஸ் சரியாக இருக்காது, அதாவது சரியான அளவில் இருக்காது. விந்தோடைய வேகம், நீந்தும் தன்மை இதையெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் சரி செய்கிற விதமாக தான் இன்னைக்குரிய வீடியோ இருக்கும். இதில் நீங்கள் சாப்பிட வேண்டிய முதல் உணவு அப்படிங்கிறது முட்டை. இந்த முட்டை அப்படிங்கிறது கட்டாயம் சொல்கிறேன், ஆண் பெண் 2 பேருமே எடுத்துக்கலாம். இதில் கோலின்ற கண்டென்ட் இருக்குது. அதை விட உங்களுடைய டிஎன்ஏ செல் உருவாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்ஏ செல்களில் ஏற்படக்கூடிய சேதத்தை தவிர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது முட்டை அதிகப்படியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கோலின் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முட்டை பொறுத்த வரைக்கும் ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருமே எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா அவிச்ச முட்டையாக எடுத்துக்கோங்க. நாட்டு முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 பெஸ்ட்டு. நாட்டுக்கோழி முட்டை யாருக்கெல்லாம் கிராம சைட்லனா இருக்கும், நீங்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் காலையில் ஒரு முட்டை அவிச்சு சாப்பிடுங்க. ஏன் ஆண்கள்லாம் 2 முட்டையும் சாப்பிடலாம், பெண்களும் 2 முட்டை சாப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு எல்லோ முட்டை எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆயில், ஆம்லேட், நிறைய மசாலா இந்த மாதிரி சேர்த்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதோடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் அவிச்ச முட்டையை எடுத்து பாருங்கள், நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில் மார்னிங் உணவில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டையிலே இயற்கையான புரோட்டீன் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி டிஃபிஷியன்சியால் இன்னும் நிறைய பேர் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் B12 கோலின் கண்டென்ட் இருக்குது. இது மாதிரியான முக்கிய ஊட்டச்சத்து முட்டையில் அதிகமாக இருக்குது. கருமுட்டையோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், விந்தணுவோடைய டிஎன்ஏ உருவாக்கத்துக்கும், விந்தணுக்கள் உருவாக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் டெய்லி ஒரு முட்டை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதாம், வால்நட். முடிஞ்ச வரைக்கும் காலை உணவில் நல்ல கொழுப்புகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல கொழுப்புகள் தான் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷனையே சரியாக உருவாக்கும். நல்ல கொழுப்புகள் எதில் அதிகமாக இருக்குன்னா எண்ணெய் வித்துக்கள், சீட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வால்நட், பாதாம் எடுத்துக்கோங்க. அண்ட் பம்கின் சீட் கிடச்சா முடிஞ்ச வரைக்கும் ஆண் பெண் 2 பேருமே டெய்லி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வால்நட் அண்ட் பாதாமில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, சிங்க் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாம் இருக்கிறதுனால விந்தணுக்களுடைய தரம், துடிப்புத்தன்மை, எண்ணிக்கை இது எல்லாத்தையுமே அதிகரிக்கும். ஆண்களுக்கு இது மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் நாள் நைட்டே 4லேருந்து 5 பாதாம் ஊற வச்சுடுங்க. அண்ட் 2 வால்நட்டையும் ஊற வச்சுடுங்க. ஒரு ஆளுக்கு நான் சொல்கிற கணக்கு. 2 பேருக்கும் சேர்த்து 4 வால்நட் 8 பாதாம் இது பண்ணுங்கள், இல்லைன்னா 10 பாதாம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. அண்ட் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 1 டியூஸ்பூன் பூசணி விதை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. சிங்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்ணுடைய அந்த கருமுட்டையோட குவாலிட்டி அண்ட் ஆணுடைய விந்தணுக்களுடைய தரம், ஆணுக்கான அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இதை டெய்லி எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்ப்பம் தங்குறதுக்கு கூடுதலான சில குறிப்புகள் சொல்லிக்கிறேன். டெய்லி தண்ணி ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு
நாளைக்கு 3லிருந்து 4 லிட்டர் தண்ணி கம்பல்சரி அவசியம். ப்ளீஸ் அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பாடி வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குன்னா ஆண்கள் எல்லாமே இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கவங்க கிட்ட ஆணும் சரி பெண்ணும் சரி ரொம்ப நேரம் பக்கத்தில் இருந்து அந்த ஸ்மெல் நீங்கள் ஸ்மெல் பண்ணக்கூடாது. அதுவும் இன்டைரக்டாக உங்கள் ஃபெர்டிலிட்டியை பாதிக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. சரியான நேரத்தில் தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது அவசியம். ஓவலேஷன் டேஸை கால்குலேட் பண்ணி அந்த டைமில் காண்டாக்டில் இருங்க. ஓவலேஷன் டேஸ் கால்குலேட் பண்ண தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓவலேஷன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு 10 மணிக்கு நான் தூங்குறதுக்கு பாருங்கள். 8 மணி நேரம் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரே ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், எல்லா உணவுகள் அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன தான் கரெக்டாக எடுத்தாலும் இது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. கடைசியாக நான் சொன்ன அந்த சில குறிப்புகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். கட்டாயம் 8 மணி நேரம் உறக்கம், 4 லிட்டர் தண்ணீர், டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தீங்கன்னா எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்களும் இயற்கையாக கருத்தரிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். கருத்தரிக்கிறதுக்கு இல்லைனா குழந்தை வளர்க்கிறதுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. குறிப்பாக நீங்கள் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதோடைய பெனிஃபிட் நீங்கள் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் தனிப்பட்ட விதமாக வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியும் இருக்கும். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட் அண்ட் ஸ்பெர்ம் கிட் இது எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.